ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 91 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,330 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 313 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 82,693 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 345 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 55,493 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 235 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 36,447 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 276 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 54,537 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் 1,124 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2,293 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஃபாக்ஸ் சர்வீஸ் அதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் இந்த ஏர்போர்ட் சர்வீஸில் லான்ச் ஆப்ரேஷன் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5% விழுந்துருந்துச்சு. 131 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஆக்சுவலி நியர்லி பார்த்தீங்கன்னா 52 லோ பக்கம் தான் இருக்குது இந்த பங்கு. ஹை பார்க்கும்போது 514, லோ 122. இந்த ஷேர் இன்னைக்கு 5% விழுந்ததுக்கு சில ரீசன்ஸ் இருந்துச்சு. நான் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட டொமஸ்டிக் ஆப்ரேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீம் ஃபாக்ஸ் சர்வீசஸ் அவங்களோட ஏர்போர்ட் சர்வீஸில் அந்த டொமஸ்டிக் ஆப்ரேஷன் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கம்பெனி இன்றைக்கி லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் அந்த பிஸ்னஸை இப்போதைக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஏன் அப்படி இன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணோன்னா ஷேர் ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா, சர்வீஸ் பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு, அந்த சர்வீஸ் பிஸ்னஸ் தான் ஒரு கீ ரெவன்யூ ஜென்ரேட்டராக இருந்திருக்கு. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு விழுந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் எல்லாமே அந்த ஷேரில் இருக்குது. நிறைய பேர் வாங்கலாமான்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டொமஸ்டிக் ஆப்ரேஷனை ஷட் டவுன் பண்ணுறாங்க. இது போக முன்னாடியே சில இஷ்யூஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஏர்போர்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டாமினேட் பண்ணுறது அதானி குரூப்ஸ் தான். அவங்கள டாமினேட் பண்ணி இந்த கம்பெனிலாம் மேலே வர முடியுமான்னு தெரியாது. ஏன்னா சொல்கிறேன்னா இதோட மார்க்கெட் கேப்லேஷனே 699 கோடி தான். ஸோ இதனால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒர்த்தாட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாட்டு பெட் பண்ண முடியாது. அவங்க டொமஸ்டிக் ஆப்ரேஷனை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டிஏஎம் கேபிட்டல் அட்வைசர் அந்த கம்பெனியும் கேட்டிருந்தீங்க. 233 இருக்குது. 1993 இன்கார்பரேட் ஆன கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இது போக கேபிட்டல் அட்வைசர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசரி சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியோட மார்க்கெட் கேப்லேஷனே 1,600 கோடி தான் இருக்குது. 233 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டாக் பி 15 இருந்தாலும் புக் வேல்யூ 37 இருக்குது. 37 எங்கேயோ ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது. பட் டெட் ஃப்ரீ கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டியும் 40% மேலே இருக்குது. ஓரளவு பெட்டராக இருக்குது தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஏன் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது டிசம்பரில் 103 கோடி சேல்ஸ் நடந்திருக்கு. மார்ச்சில் அது 36 கோடியாக போயிருக்கு. ஜூனில் 30 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டிசம்பரில் 51 கோடியாக இருந்த நெட் ப்ராஃபிட் மார்ச்சில் 8 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஜூனில் 0.23 லேக்ஸ், அதாவது 0.23 க்ரோஸ், அதாவது 23 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த பங்குகள் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை லெவலில் டச் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபெட் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. மீட்டிங்கில் அநேகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் வரும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது போக கோல்டு பார்க்கும்போது பெர் அவுன்ஸுக்கு $3,692 $3,692 பெர் அவுன்ஸில் இப்போ இருக்குது. ரெக்கார்ட் ஹை பார்க்கும்போது $3,698 பெர் அவுன்ஸு. ஆக்சுவலி இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது $3,730 பெர் அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா விரைவில் போகும்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா புல்லியன் எக்ஸ்பர்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறது கோல்டு ரேட் 2026 $4,000 பெர் அவுன்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் அந்த ரேஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீசன், அதாவது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 $4,200 பெர் அவுன்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நடக்குமானலாம் கரெக்டாலாம் நம்மளால் கெஸ் பண்ணிலாம் சொல்ல முடியாது. ஸோ இது கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோல்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறதுனால கோல்டு எகென்ஸ்ட், அதாவது கோல்டை வச்சு லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் ஸ்டாக்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பயோகான் பயாலஜிக்ஸுக்கு யூஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்குக்கு, அதாவது பொசாயா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கும் அக்யூலோசோ அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயோசிமிலர் பார்க்கும்போது அந்த போசாயா ப்ரோலியா பயோசிமிலரு, இது எக்ஸ்ஜீவா பயோசிமிலரு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களோட ஆன்காலஜி போன் ஹெல்த் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணும். இது போக நிறைய அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த டினோசோமம் அப்படிங்கிற சேல்ஸ் மூலமாட்டி இன்க்ரீஸ் ஆகும். $5 பில்லியன் அளவுக்கு இதில் சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பந்தன் பேங்கும் ஃபெடரல் பேங்கும் எஸ் பேங்கில் ஸ்டேக் விற்றுருக்காங்க 688 கோடிக்கு.
கிட்டத்தட்ட 32 கோடி ஷேர்ஸ் ஆஃப் எஸ் பேங்க் வந்து பந்தன் பேங்கும் ஃபெடரல் பேங்கும் விற்றுருக்காங்க. ₹21.50 பெர் ஷேருக்கு 688 கோடிக்கு டைல்யூஷன் பண்ணியிருக்காங்க. இது பந்தன் பேங்க் ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எஸ் பேங்க்கில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட விற்றுருக்காங்கன்னா சுமிட்டோமோ மிட்சுபிஷி கார்பரேஷன் அவங்கள்ட்ட தான் விற்றுருக்காங்க. டிசிஎஸ் வந்து குவால்காம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது 5G ப்ரைவேட் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைடெக் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பெங்களூரில் ஒரு இனோவேஷன் லேப் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டாக்ஸுக்கு வந்து ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதில் ஜெஃப்ரீஸ் வந்து ரேடிகோ கைட்டனுக்கு சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் ₹3590 சொல்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸுக்கு சொல்கிறது ₹1570. ஜெஃப்ரீஸ் வந்து அலையட் பிளண்டர்ஸுக்கு சொல்கிறது ₹620. மோட்டிலால் ஓசால் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சொல்கிறது ₹120. மோட்டிலால் ஓசால் எலன் பேரி இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் ₹680 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் மார்கன் ஸ்டான்லி சொல்கிறது 23% மேலே போகும் ₹175 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் மகாநகர் கேஸுக்கு சொல்கிறது ₹1540 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 20% மேலே போகணும். மார்கன் ஸ்டான்லி சிஜி பவருக்கு சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் ₹799. நெக்ஸ்ட்டு ஜேஎம் ஃபினான்ஷியல் ஏஞ்சலோன்னு சொல்கிறது ₹2700 அந்த ஷேர் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட் பேஸ் க்ரோத்து CAGR 68% இருக்கும். நெட் ரெவன்யூ க்ரோத்து CAGR 80% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இவங்க சொல்கிறது 20 to 24 அந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. இனி வந்து இதே ரேஞ்சில் அது வந்து க்ரோத் இருக்குமான்னு தெரில. ஏன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை மாற்றினதுக்கப்புறம். ஸோ இது வந்து ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குழுமம் வந்து 30,000 கோடி போர்ட் பிஸ்னஸில் மட்டுமே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ முந்த்ரா, தாம்ரா, விலினியம் போர்ட் இதெல்லாமே வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் டன் கார்கோ ஹேண்ட்லிங் டார்கெட்டை 2030 நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொடுத்த அப்டேட்டு. இது போக ஸ்ரீலங்காலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்ட்ஸ் இருக்குது. கொலம்போ டெர்மினல் கெப்பாசிட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து கெப்பாசிட்டியை டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $840 மில்லியன் ஒர்த் ஆஃப் கண்டெய்னர் வந்து விரைவில் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி குழுமத்தில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட், அசோக் லைலாண்ட் இதெல்லாமே நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஆவரேஜாக 6-7% வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் ப்ரோக்கரேஜஸ் அவுட்லுக்கு பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 7% மேலே போச்சு. இதுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது கரண்ட் லெவல் வந்து 29% மேலே போகும். ₹185 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இன்வெஸ்டெக் அவங்க தான் அந்த அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட் இன்றைக்கி 2.5% மேலே போயிருந்துச்சு. நொமுரா பைக்கால் கொடுக்குறாங்க. ₹1900 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க கரண்ட் லெவல்லேருந்து. அசோக் லைலாண்ட் இன்றைக்கி 2.5% பாசிட்டிவில் இருந்துச்சு. இவங்களுக்கு கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி உங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்கல. போஃபா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூ க்ரோத் இருக்கும், நெக்ஸ்ட்டு மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் PSU செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸோட செக்ரட்டரியாக இருக்க நாகராஜு இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த PSU பேங்க்ஸில் விரைவில் வந்து டைவர்ஸ்மெண்ட் நடக்கும், ஸ்டேக் டைல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரில. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கே 5.39% தான். பஞ்சாப் சிந்த் பேங்க்கில் 6.15% தான் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். யூகோ பேங்க்கில் 9.05% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 10.73% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். ரிமைனிங் எல்லாமே பேங்க் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண இருக்கிற சான்சஸ் இருக்கிறதுனால இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டாடா கன்சியூமர் வந்து 2018 வரைக்கும் டீ செக்மெண்ட்டில் வால்யூம் பேசிஸில் லீடர்ஷிப் பொசிஷனில் டாடா கன்சியூமர் தான் இருந்தாங்க. 18க்கு அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்கள ஓவர்டேக் பண்ணி பிளேஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவனை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேர்னைட்டைன் அப்படிங்கிற க்ரீன் டீயை கொண்டு வந்து பேன் ஃபேட், அதாவது ஃபேட் வந்து பேன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வச்சு சச்சின் டெண்டுல்கரை வச்சு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆர்கானிக் இந்தியா அப்படிங்கிற பிராண்டை ரீசெண்டாக அக்யூசியேஷன் பண்ணாங்க. அது மூலமாட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாடா கன்சியூமர் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட டீயை வந்து ப்ரீமினைசேஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. வால்யூம் லீடர்ஷிப் பேசிஸில் டாப் பொசிஷனுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ கொண்டு வர போகிறாங்க. HUL வந்து பின்னுக்கு தள்ளுறது. ஆக்சுவலி டாடாஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் இந்தியாவை 2024 தான் அக்யூர் பண்ணாங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்குறது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது டாடா கன்சியூமர் கொடுத்த அப்டேட்டு. ஜோ பிளாக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி 3 மடங்கு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க 2032. $900 பில்லியன் இருக்கும் லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் 7 இயர்ஸில்.
3 மடங்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே ரெக்கார்ட் இன்ஃப்ளோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜியோ பிளாக்ராக் கொடுத்த அப்டேட்டு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கார்ட் டேட் போனஸ் ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1 அந்த ரேஷியோவுக்கு. செப்டம்பர் 23 ரெக்கார்ட் டேட். இது பிடிலைட் இண்டஸ்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேசர் இண்டஸ்ட்ரீஸ், ஜைடஸ் வெல்னஸ் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 18 வருது. ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணுறது 17, நான் வீடியோ உங்களுக்கு 18 கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசர் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதாவது 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 கொண்டு போகிறாங்க. ஜைடஸ் வெல்னஸ் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாய்ட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ கேசர் என்டர்பிரைசஸில் உங்களுக்கு ஒரு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ஷேர் இருக்குன்னா அது 1000 ஷேராக மாறிடும். 10 ஷேர் இருக்குன்னா 100 ஷேராக மாறிடும். ஜைடஸ் வெல்னஸில் எப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ 10 ஷேர் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ஷேராக மாறிடும். அதே 100 ஷேர் இருக்குன்னா 500 ஷேராக மாறிடும். இது வந்து இந்த ஸ்பிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்பிட் அண்ட் போனஸில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. தயவுசெய்து ஸ்பிட் அண்ட் பெனிஃபிட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிடாதீங்க. பவர்கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடன் 574.53 crores வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் 25 வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. இது பவர்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேதாந்தாவோட டிமர்ஜரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. NCLT ஒரு பக்கம், இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரி. அது இல்லாமல் லைபிலிட்டிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இந்த லோன் கொடுத்தது எல்லாமே கிளைம் பண்ண வேண்டியிருக்கு. அதை எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் டிமர்ஜர் பண்ணுங்க அப்படின்னு வேதாந்தாட்ட சொல்கிறாங்க. ஸோ NCLTயும் இப்போ வந்து சில ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ் எல்லாமே போடுறாங்க. அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா ஹியரிங் இருக்குது. இது வந்து வேதாந்தா டிமர்ஜரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டோ சோலார் ஆஃபர் ஃபார் சேல் நாளைக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டில். விச் மீன்ஸ் செப்டம்பர் 18 தான் ஓப்பன் ஆகுது. வேரி எனர்ஜிஸ் வந்து 61 lakh ஷேர்ஸ் ஆஃப் இண்டோ சோலார் அதை வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ண இருக்காங்க. 14.66%. ஆஃபர் ஃபார் சேல் ப்ரைஸ் 500 ரூபா. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் 482 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது இண்டோ சோலார் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கொச்சின் ஷிப்யார்ட் 200 கோடி ONGC ரிப்பேர் கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. 200 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் ONGCலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. 12 மாதத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. 2025 மட்டுமே கோல்டு 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே போக சான்ஸ் இருக்குன்னு மோட்டிலால் ஓசல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர், டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவரில் ஸ்பாட்டு இது மாதிரி இந்த JLR கார்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இப்போ லேண்ட் ரோவர் எடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவரில் அந்த ரேஞ்ச் ரோவர் ப்ரைஸஸ் எடுத்து பார்க்கும்போது 4.4p SVLWBன்னு சொல்கிறாங்க. அது 4,55,50,000 இருந்தது. இப்போ 4,25,10,000 குறைஞ்சிருக்கு. 30 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குறையுது ஒரு காருக்கு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு காருக்காக சொன்னோன்னா டைம் வந்து ரொம்பவே தாண்டி போயிடும். இப்போதைக்கு அந்த கார் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசும் கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.